வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின் முதல் முறையாக புதுச்சேரிக்கு வந்துள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு ஜெயக்குமார், திரு லட்சுமி நாராயணன், திரு திருமுருகன், திரு ஜான்குமார், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். தொடர்ந்து கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குமரகுரு பள்ளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கி பேசிய திரு ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி மண்ணோடு தனக்கு இருக்கும் தொடர்பு இன்றும் தொடர்கிறது, இது என்றும் தொடரும் என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழ் மீதுள்ள அதீத பாசம் காரணமாகவே ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்ட மாநிலங்களாக புதுச்சேரியும் தமிழகமும் உள்ளதாக கூறினார். மேலும் பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்போது முதலமைச்சர் வைத்த கோரிக்கைகள் மற்றும் திட்டங்கள் செயல் திட்டங்களாக மாறும் என்றும் தெரிவித்தார். பாரதியார் புதுவையில் 10 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் அந்த காலகட்டத்தில்தான் அவரது மகத்தான படைப்புகள் உருவானதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆரோவில் ஓர் உன்னதமான இடமாக உலக அளவில் பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு உதவிகளை குடியரசு துணைத் தலைவர் செய்துள்ளதாக கூறினார். மேலும் திரு ராதாகிருஷ்ணன் எந்த பதவியை வகித்தாலும் அதில் சிறப்பாக செயல்பட்டு அந்த பதவிக்கு பெருமை சேர்ப்பார் என்றும், தற்போது நாடாளுமன்றத்திலும் அவையை சிறப்பாக நடத்தி வருகிறார் என்றும் தெரிவித்தார். இங்கிலாந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹக் மோரிஸ் குடல் புற்றுநோய் சிகிச்சைக்கு பெற்று வந்த நிலையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 62. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.